ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மீனு சார்ஜே அம்மா சமையல். இப்போ நம்ம ஒரு சுவையான ஒரு சட்னி தாங்க அரைக்க போகிறோம். இந்த மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதோட நான் கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 5 மிளகாய் இருக்குது, ஒரு பெரிய பூண்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 தக்காளி, ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், மிளகாய் போட்டிருக்கேன், பூண்டு நல்லா பச்சையாகவே அரைச்சி அதுக்கப்புறம் நல்லா வதக்கணுங்க, தாளிக்கணும். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். பூண்டு, மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு இப்படி அரைச்சிக்கிட்டோம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு. இப்போது இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடுகு உளுத்தம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது பெருங்காயம், இது நல்லா சுண்ட சுண்ட வதங்கிட்டோம். நல்ல ஒரு சுவையில் இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம தாளிக்க ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே பிரிஞ்சுக்கிட்டு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட இட்லி பொடி, சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள், ரசப்பொடி எல்லாமே இருக்குங்க. தேவைன்னா வாங்கிக்கோங்க, மெசேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.